எண்ணெயே குடிக்காமல் மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக மெதுவடை செய்யலாமா? இதுக்கு 1 கப் போல் உளுந்து கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தால் இந்த மாதிரி வெடிச்சு இருக்கணும் உளுந்து. அதுதான் கரெக்டான பக்குவம். இதை கிரைண்டரில் சேர்க்குறேன். எந்த கப்பால் உளுந்து எடுத்தனோ அதில் 1/2 கப் போல் தண்ணி தெளித்து நல்லா ஆட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பந்து மாதிரி கிடைக்கணும். கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி பாதி மிதக்கும் பாதி மூழ்கி இருக்கும். இதை நல்லா அகலமான ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு ஃபோக்கு இல்லாட்டி விஸ்க்கு ஏதாவது வச்சு கலந்துக்குங்க. இல்லைனா கையில் இந்த மாதிரி நல்லா ஒரு பக்கமாக சுற்றி இந்த மாதிரி கலந்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும். இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியில் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு உருண்டை உருட்டி இந்த மாதிரி லேசாக தட்டி ஒரு விரல் வச்சு அழுத்துனீங்கன்னா அப்படியே நீங்கள் எண்ணெயில் திருப்பி போடும்போது கையிலேருந்து உங்களுக்கு அழகாக விழும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை போட்டு எடுத்துக்கலாம். வடையை 2 பக்கமும் ஈவனாக வேக வச்சு எடுத்திங்கன்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.